அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை 1 முதல் 11 வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் கூடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுசித்திற்காக உத்தரவு சொல்லி அதை விடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுவையில் அங்குள்ளவர்களானால் உங்களை என் இருதயத்தில் கருத்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஒழுக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் விளைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நாம வேத பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல 1 வசனத்தை நாம சில பகுதிகளாக பிரித்து நாம் பார்த்தோம். அதாவது நம்ம எப்படி ஒரு லெட்டர்ல ஃப்ரம் டு எழுதுவோமோ, விடுனர் பெறுநர் எழுதுவோமோ, அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்தும் தன்னுடைய யார் எழுதுகிறா அப்படின்றத அட்ரஸ் பண்றாரு, யாருக்கு எழுதப்படுது அப்படின்றதையும் அங்க அட்ரஸ் பண்றாரு. அதுலயே மிகப்பெரிய சத்தியங்களை உள்ள வச்சுதான் அவரு எழுதுறாரு. அதை நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியா யார் அதை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னும் பொழுது முதலாவது 3 காரியங்களை அங்க சொல்றாரு. முதலாவது பரிசுத்தவான்கள், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு விசுவாசிகளை குறித்ததான கர்த்தருடைய சித்தத்தை அங்க நிலைநிறுத்தி காண்பிக்கிறாரு. 2வது கண்காணிகள், உதவிக்காரர். இது சபையின் ஒரு ஸ்ட்ரக்சரை காமிக்குது. ஒரு சபை எப்படிப்பட்ட அமைப்போடு கூட இருக்கணும், ஒரு சபையில எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் அப்படின்ற அந்த சபையின் ஸ்ட்ரக்சரை, அந்த கட்டமைப்பை, உட்கட்டமைப்பை நமக்கு தெளிவாக அந்த 1 வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இப்ப இதுல நம்ம படிப்படியாக நாம முன்னேறி போகிறதுக்கு முன்பாக இது ஒரு பகுதி. இந்த ஃபர்ஸ்ட் இந்த இப்ப நம்ம வாசிச்ச முதல் 11 வசனங்கள்ன்றது ஒரு பகுதி. இந்த வசனத்தை நல்லா நம்ம கவனிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மறைவான ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் இந்த இடத்துல அடங்கியிருக்கு. நீங்க இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு இருக்கின்ற ஐக்கியத்தை பற்றியும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒருத்தரோடு ஒருத்தர் இருக்க வேண்டிய ஐக்கியத்தை பற்றியும், ஒரு ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியத்தை பற்றியும், ஒரு சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியத்தை பற்றியும் இந்த வசனங்கள்ல நாம பார்க்கலாம். கிறிஸ்தவ விசுவாசமே இந்த ஐக்கியத்தின் அடிப்படையில இருக்கு. ஆண்டவர் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறவர், ஆண்டவர் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர். ஆண்டவர் அவருடைய திட்டமே என்னன்னா ஐசோலேட் பண்றது கிடையாது, அவர் தனிமைப்படுத்துகிறது கிடையாது. அவர் ஒரு ஜனமாக, ஒரு இனமாக, ஒரு தேசமாக, ஒரு மக்கள் கூட்டமாக அவர் ஜனங்களை கூட்டி சேர்க்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா விசுவாசம் என்ன பண்ணுவான்? ஐசோலேட் பண்ணுவான். இன்னைக்கு நிறைய அதுக்கான புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ட்ரோவர்ட் போன்ற நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜனங்களை பற்றி சில ஆய்வுகள் என்ன சொல்லுது? அவங்க தனிமையை தான் விரும்புறாங்க. ஒரு போன் இருந்தா போதும், அவங்கள
எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை, எந்த உறவுகளும் தேவையில்லை. ஒரு 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 கூடி பேசி சாப்பிடும்போது கூட ஒரு கூடி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கையில ஒரு போன் இருந்தா போதும், சாப்பிட்டுருவாங்க. இப்படி எல்லா வீடுகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலுமே இந்த ஒரு ஒரு ஐசோலேட் சொசைட்டி இன்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து தனிமையை விரும்புகிறவர்களாக, தனிமையாக இருக்கிறத விரும்புகிறதாக, இப்படியேதான் வந்து ஒரு தேசங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து ஐக்கியத்தை விரும்புகிறவர். அவர் வந்து ஏன்னா ஐக்கியப்படுத்துகிறவர் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த இந்த தேவன் வந்து எப்படி செயல்படுறார் அப்படின்னா, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு, பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவரால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கு. அவருடைய குணாதிசயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத தன்மைகளும் இருக்கு. அவருடைய அன்பை அவருடைய அன்பை நம்ம என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அவருடைய இரக்கத்தை அந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்த முடியலனா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், அன்பு, இரக்கம், கருணை போன்ற சில காரியங்களை, தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே நேரத்துல தேவன் சர்வ வல்லவரா இருக்கிறாரு, சர்வ வியாபியா இருக்கிறாரு, சர்வ ஞானியா இருக்கிறாரு. இது மாதிரி அவரால் பகிர்ந்து கொள்ள முடியாத, நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியாது, நம்மளால அதை செயல்படுத்த முடியாத சில குணாதிசயங்கள் இருக்கு. இப்படி கர்த்தர் தன்னுடைய குணாதிசயங்களை நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காரு, பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதான் சபையை குறித்து கூட சொல்லும் பொழுது, சரீரமாகிய சபை, இந்த சரீரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு அவயங்கள். போன வாரத்துல கூட அதான் நம்ம பார்த்தோம். இந்த இந்த சபையாகிய சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவர் தான் கமாண்டிங் ஆர்டர் கொடுக்கிற மூளையாக செயல்படுகிறார். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற அவயங்களாக தான் நம்ம இருக்கிறோம். இந்த அவயங்கள்ல எது பெருசு எது சிறுசுனே கிடையாது. எல்லாமே கனத்திற்குரியது, எல்லாமே அதற்கான தனித்தனி நோக்கத்தை கொண்டுள்ளது. சபையும் அதே மாதிரிதான். இதுல யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்றதுல இதே கிடையாது. எத்தனை வருஷம் வராங்க அப்படிலாம் கிடையாது. என்ன நோக்கத்துல நம்ம சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம், சபையில என்னுடைய பங்கு என்ன அப்படின்ற ஒரு இது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு சபையில ஐக்கியம் இருக்கான்னு கேட்டா, சபை ஒரு ஐக்கியமாக செயல்படுது, ஃபெல்லோஷிப். இன்னொன்னு, சபைகள்ல சில ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கு. ஆண்கள் ஃபெல்லோஷிப், பெண்கள் ஃபெல்லோஷிப், அப்புறம் எல்டர்ஸ், சில்ட்ரன்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்கு, யூத் ஃபெல்லோஷிப் இருக்கு. அப்புறம் வந்து சில ஒரு தனிப்பட்ட சில காரணங்களுக்காக சில லீடர்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்கு. இது மாதிரி சபைகளுக்கு இடையான ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கு. ஊழியக்காரர்களுடைய கூடுகை ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய ஃபெல்லோஷிப்ஸ் இன்னைக்கு பெருகி இருக்கு. இந்த ஃபெல்லோஷிப்ஸ் எல்லாம் எதன் அடிப்படையில செயல்படுது, எதன் அடிப்படையில இருக்கணும்? இன்னைக்கு எதன் அடிப்படையில செயல்பட்டு இருக்கு. ஆனா பரிசுத்த வேதாகமும் எதன் அடிப்படையில இருக்க வேணும்ன்றத கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த முதல் 11 பகுதி. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா, ஃபெல்லோஷிப், ஐக்கியம்ன்ற வார்த்தை இதுல இருக்காது. ஆனா ஐக்கியத்தை பற்றி அநேக காரியங்களை இந்த 11 வசனங்கள்ல நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது. நம்ம வாசிச்ச இந்த 11 வசனங்கள்ல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியம், நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசிகளுக்கு இடையே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இடையே இருக்க வேண்டிய ஐக்கியம், குடும்பத்திற்கு இடையே இருக்க வேண்டிய ஐக்கியம், சபை ஊழியருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியம், இது எல்லாவற்றையும் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுல 4 காரியங்களை நாம பார்க்க போறோம். 4 முக்கியமான காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்து நிறைவு செய்ய போறோம். ஒன்றாவது என்ன, ஃபர்ஸ்ட் 4 நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னொன்னுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வேத வசனங்கள் அடிப்படையில ஐக்கியம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். 2வது, உண்மையான ஐக்கியம் அப்படின்னா என்ன, உண்மையான ஐக்கியம்ன்றதுக்கான வரையறை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். 3வது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டுள்ள ஐக்கியத்தின் அடையாளங்கள் என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் ஐக்கியத்திற்கான அடையாளங்கள் என்னென்ன காரியங்களை அவர் சொல்றாரு அப்படின்றத பார்க்க போறோம். 4வது, ஐக்கியத்திற்கான அஸ்திபாரம் என்ன. இந்த ஐக்கியம் நம்ம கூடி வரோம், இந்த ஃபெல்லோஷிப், இப்ப நம்ம இப்ப நிறைய ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கு. நம்ம அநேக இடங்கள்ல ஃபெல்லோஷிப்ஸ் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபெல்லோஷிப்ஸுக்கான அஸ்திபாரம் என்ன, இந்த ஃபெல்லோஷிப்ஸ்க்கான ஆதாரம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப சபைகளுக்கு இடையே சில நேரங்கள்ல ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஊழியர் கூடிய இருக்கு,
சில மிஷினரி ஸ்தாபனங்கள் அடிப்படையில ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. நம்ம சபை பாகுபாடின்றி அங்க கலந்து கொள்கிறோம். எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். போய் மாசத்துக்கு ஒரு முறை கூடி நம்ம ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இது இது எதன் அடிப்படையில இருக்கு? இது எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு இன மக்களின் அடிப்படையில இருக்கும். ஒரு விதமான தொழில் செய்கிறவர்களின் அடிப்படையில இருக்கும். ஒரு விதமான, இன்னும் சொல்ல போனா ஒரு விதமான ஜாதியின் அடிப்படையிலேயே இன்னைக்கு ஃபெலோஷிப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பேர் தான் வெளியில சொல்லலையே தவிர மறைமுகமா அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கு. இது இது வந்து கிறிஸ்தவத்தின் ஒரு இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் வளரல, இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்தை நம்ம கொண்டு சேர்க்க முடியல? இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜெபம் பண்றோம். இந்தியாவுல கிறிஸ்துவ அறிவிக்கப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு. இது வரலாற்று ரீதியாவே நமக்கு ப்ரூவன் ஆயிருக்கு. ஆனா ஏன் இன்னைக்கு நம்ம அநேக ஜனங்களால கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்றதுக்கான காரணங்களை தான் நம்ம இந்த பிலிப்பியர் நிருபத்துல படிச்சுட்டு வரோம். இதுல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு அதன் அடிப்படையில தான் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராரு. கிறிஸ்தவ வாழ்வியல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபெல்லோஷிப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யறோம், நாங்கெல்லாம் கூடி நாங்க ஒரு ஃபெல்லோஷிப்ஸ் வச்சுக்கிறோம். நாங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்குன்னு நாங்க ஒரு ஃபெல்லோஷிப்ஸ வச்சுக்கிறோம். இது 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 வந்து அநேக நேரங்கள்ல தவறாதான் என்ன பண்ணிருது, ஒரு 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 வழிகாட்டுதல ஒரு 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 இதுக்குள்ளாக கொண்டு போயிருது. சில நன்மைகளும் இருக்கு. இப்ப பாசிட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சில நன்மைகள் இருக்கு. ஆனா இதுல நெகட்டிவ்ஸ் தான் அதிகமா இருக்கு. கிறிஸ்து அதை கற்றுக் கொடுத்தாரா, வேதம் அது கற்றுக் கொடுத்துதான்னு கேட்டா இல்ல. ஃபெல்லோஷிப்னாலே என்னன்னா எல்லாரும் கூடி இருக்கிறது தான் ஃபெல்லோஷிப். இப்ப நம்ம சரீரத்துல இருக்கிற அவயங்கள் ஒவ்வொன்றும் என்னது, ஒன்னொன்னும் வித்தியாசமானது. ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்கு, ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கு, ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, ஒன்னொன்னும் தனித்தனியா வித்தியாசமா இருக்கு. ஆனா இது எல்லாம் சேரும் போதுதான் என்ன ஆகுது, அது முழுமையான சரீரமா இருக்கு. அப்ப கிறிஸ்து எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, ஒரே நோக்கமுடைய பல திறமைகளை கொண்ட, நோக்கம் ஒண்ணு, அவங்க சிந்தை ஒண்ணு, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் பல்வேறு விதங்கள்ல இருக்கக்கூடியது. பல தரப்பட்ட பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இப்படி இருக்கிறது தான் என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படிதான் அவர் வந்து செயல்படுறாரு, இப்படிதான் அவர் வந்து செயல்பட விரும்புறாரு. அவருடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கு. இங்க ஃபெல்லோஷிப்ன்றது, இந்த ஃபெல்லோஷிப்ன்ற வார்த்தை கொய்னோனியா, இந்த கொய்னோனியோ அந்த இந்த மாதிரியான கிரேக்க வார்த்தை. இந்த கொய்னோனியான்ற வேர்டு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஜூலாய் இது மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹகியோஸ்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு அர்த்தம். ஜூலாய்னா அடிமைகள், கிறிஸ்துவுக்குள்ளாக அடிமைகள்ன்ற அர்த்தம். இந்த மாதிரியான கிரேக்க வார்த்தைகளை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இதுக்கு எதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஏன்னா கடைசி நாட்கள்ல அநேக வேதத்தின் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, கள்ளர்கள் பெருகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சத்தியத்துல தெளிவுள்ளவர்களா இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரடையான காரியங்கள் வரும்பொழுது நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அப்ப இந்த இது மாதிரியான கிரேக்க வார்த்தைகளை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல தெளிவா நீங்க இந்த வார்த்தைகளை எழுதி வச்சு அதை நீங்க அதனுடைய அர்த்தத்தை வச்சுக்கோங்க. இந்த கொய்னோனியான்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொய்னோனியான்ற வார்த்தை 8 முறை பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல வருது. கிரேக்க மொழியில இருக்கிற இந்த கொய்னோனியான்ற வார்த்தை 8 முறை பரிசுத்த வேதாகமத்துல வருது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற இடத்துல அது மாதிரியான ஒரு அர்த்தத்தோடு வருது. ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 இடத்துல வருது. அது வந்து எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தோடு வருதுன்னா, கம்யூனிகேட் அப்படின்ற அர்த்தத்தோடு வருது. இந்த கொய்னோனியாவை கம்யூனிகேட் அப்படின்ற அர்த்தத்தோடு கூட அவங்க என்ன பண்றாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. எங்கன்னா கலாத்தியர் 6:6, பிலிப்பியர் 4:15 இது 2 இடத்துல கம்யூனிகேட் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல மொழிபெயர்க்கிறாங்க. மீதி இருக்கிற 5 இடங்களிலும் என்ன ஒரு அர்த்தத்தோடு வருதுன்னா, பார்டேக்கர்ஸ் பங்குள்ளவர்கள். இந்த பங்குள்ளவர்கள், கொய்னோனியா கூடி வருதல், ஐக்கியம், இதற்கான பிரதானமான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா பங்குள்ளவர்கள். இவங்கெல்லாம் பார்டேக்கர்ஸ், இவங்கெல்லாம் அதுக்கு பங்குள்ளவர்கள், அது பார்ட்னர்ஷிப். இப்ப
நம்ம உடம்புல இருக்கிற சரீரத்துல இருக்கிற அநேக அவயங்கள் இருக்கு. இது எல்லாமே என்ன ஆகுது? ஒன்றாய் இணைந்துதான் ஒரு சரீரமா இருக்கு. இதுக்கு இந்த சரீரமாய் செயல்பட வேண்டியதுக்கு ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. கை என்ன பண்ண வேண்டியது? ஏதோ எடுத்து வேலை செய்யறது, எழுதுறது, இது மாதிரி வேலை செய்யுது. சாப்பிடுது, ஏதோ பண்ணுது. கால் என்ன பண்ணுது? நிக்குது. இப்படி தனித்தனியான வேலைகள் இருந்தா கூட இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஐக்கியப்படும் பொழுது ஒரே சித்தம் செயல்படுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே சித்தம், ஒரே நோக்கம், ஒரே செயல்பாடங்க நடக்குது. ஒரு மனுஷன் அவன் 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 வந்து கண் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு, வாய் அவன் என்ன யோசிக்கிறானோ, மூளை அவன் கட்டளை எடுக்கிறத பேசாம வேற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கு. காதுல கவனம் ஒரு இடத்துல இருக்கு. கை ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கால் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த மனிதனை பார்த்து நாம என்ன சொல்லுவோம்? சரியான ஒரு மனநிலை சரியில்லாதவர் அப்படின்றத ஒரு பதத்துல தான் அவரை நம்ம குறிப்பிடுவோம். ஏன்? அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்ல. தனித்தனியா ஒவ்வொரு அவயங்களும் தனித்தனியா செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆனா இன்னைக்கு சபை ஐக்கியத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஐக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் விரும்புற ஐக்கியம் எப்படின்னா, பல தரப்பட்ட ஆட்கள் தான். ஆனா ஒரே சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அதான் முழுமையான சரீரம். அதான் சபை. கிறிஸ்துவாகிய தலையாகிய அவர் கொடுக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டியது அவயங்களா இருக்கிற நம்முடைய கடமையா இருக்குது. நாம் அதை செய்ய வேண்டியது அவசியம். இது செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், அப்படி கிடையாது. இது செய்ய வேண்டியது அடிப்படை. இப்படிதான் இருக்கணும். நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, அதாவது கர்த்தர் சபையையும் குடும்பத்தையும் தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கென்று பயன்படுத்துறாரு. நம்ம நிறைய நேரத்தில் நினைச்சிருக்கோம், குடும்பத்தை வச்சு கர்த்தர் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சபையை எப்படி பயன்படுத்துறாரோ அதே போலதான் குடும்பத்தை பயன்படுத்துறாரு. சரியா? இது கர்த்தர் பயன்படுத்தும் விதம். கர்த்தர் அப்படிதான் செயல்படுத்துறாரு. இல்லைன்னா உங்களுக்கு புருஷரே, மனைவிகளே, பிள்ளைகளே, பெற்றோரே, பிதாக்களேன்ட்டு இவ்வளவு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ரசிக்கப்பட்டியா, குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா போ, எங்கேயா போய் உட்கார்ந்துக்கிறோ, ஒரு தவம் இருந்துக்கோ, அப்படி போதிச்சிடலாம். ஆனா சுவிசேஷம் பரவுவதற்கு சபை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் குடும்பம். குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தை நம்ம வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்துல இருக்கிறவங்களை கரெக்டா நம்ம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில சுவிசேஷம் பரவும். நிச்சயமா கர்த்தர் அப்படிதான் என்ன பண்றாரு? செயல்படுறாரு. இப்ப இந்த கொய்னோனியான்ற வேர்டு சில விதங்கள்ல, சில வார்த்தைகள்ல நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நாம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளமே நமக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம் தான். நாம தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையாக, விசுவாசிகளாக, சகோதரர்களாக, குடும்பமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் நாம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோன்றதுக்கே அடையாளம். வாசிங்க 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்ப அவரோடு கூட இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப இத அப்படியே நீங்க ஆப்போசிட்ல பாருங்க. அப்ப நமக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணல? அவரோடு கூட இணைக்கப்பட்டுல. அப்ப தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம்ன்றது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்க இருந்து வருது, எப்படி நமக்கு செயல்படுதுன்னா ஐக்கியத்தின் அடிப்படையில செயல்படுது. ஐக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐக்கியம்ன்றது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய காரியம். நம்ம வெவ்வேறான வேற்றுமைகள் நம்ம மத்தியில இருக்கு. நமக்கு அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் நம்ம ஐக்கியப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதே 1 யோவானின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட பாத்தீங்கன்னா, அப்ப இந்த ஐக்கியத்தை பற்றி பரிசுத்த வேதாகமம் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு போதிச்சுக்கிட்டே வருது. இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த ஐக்கியம் என்னென்ன காரியங்கள் நமக்கு செய்யக்கூடியதா இருக்கு, இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட விதங்கள்ல நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப ஐக்கியம் என்றால் என்னன்னா, நமக்கு ஒரு ஒரு இந்த ஃபெல்லோஷிப்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெல்லோஷிப்னா, இந்த ஐக்கியம்னா பங்கு கொள்வது, ஒருத்தரோடு ஒருத்தர் பங்கு கொள்வது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, ஒருத்தரோடு ஒருத்தர் பங்கு கொள்வது.
நாம இந்த இந்த இப்படி நாம பங்கு கொள்றதுதான் கர்த்தரோடு கூட நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளமாகவே இருக்கு. இதுதான் கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. இன்னைக்கு பிசாசானவன் இந்த ஐக்கியத்தை கெடுக்கிறான். இந்த ஐக்கியத்தை கெடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, தேவனோடு கூட உள்ள உறவு என்ன ஆகுது, கெட்டு போகுது. அப்ப இதுக்கு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு இதுதானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பின்னாடி ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட தான் கூட தான் என்ன பண்றான், ஐக்கியத்தை பிசாசானவன் கெடுத்து போடுறான். இன்னொன்னு ஐக்கியத்தை வேற விதங்கள்ல திருப்பி விட்டுட்டான். இந்த ஐக்கியத்துக்கு போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும். சில சொல்லுவாங்க, எங்க எந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் நீங்க இருக்கீங்க? அங்க வெறும் சாம்பார் சாதம் தானே போடுவாங்க. அங்க வெறும் சாம்பார் சாதம் தானே போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இல்ல. சாப்பாடுக்காக இல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்காக உண்மையான ஜெபம் பண்றது, உண்மையான அந்த ஒரு மனம் விட்டு பேசுறது, நமக்காக ஒருத்தரோட ஒருத்தர் பாரத்தோடு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் தான் அவசியம். அங்க போனா என்ன தருவாங்க? போயிட்டு வரதுக்கு பைக்குக்கு பெட்ரோல் தருவாங்களா? காசு தருவாங்களா? இல்ல பிரியாணி போடுவாங்களா? 65 போடுவாங்களா? மட்டன் பிரியாணி போடுவாங்களா? சிக்கன் பிரியாணி போடுவாங்களா? இந்த இந்த ஒரு அடிப்படையில ஐக்கியம் இன்றைக்கு என்ன ஆயிருது? மடைமாற்றப்பட்டு விட்டது. பிசாசானவன் அதானே செய்றான். அவன் வந்து எதையுமே கடவுள் ஒண்ணு செய்ன்னு சொன்னா, அதுக்கு டைரக்ட்டா ஆப்போசிட்ல வந்து தான் அவனுக்கு போணும்னு விருப்பம். ஆனா அவன் டைரக்ட்டா ஆப்போசிட்ல போன்னு சொன்னா நம்ம உஷாராயிருவோம். அதனால அவன் டைரக்ட்டா ஆப்போசிட்ல செய்யாதன்னு சொல்ல மாட்டான். இப்படி சொன்னாரான்னு கேட்பான். ஏதேன் தோட்டத்துல இருந்து அவன் பண்ற ஒரே ஒரு டெக்னிக் அது ஒண்ணுதான். என்னன்னா, கர்த்தர் இப்படியா சொன்னாரு அப்படின்னு கேட்டா, ஆமா இப்படியா சொன்னாரு. நம்ம வேற விதங்கள்ல அதாவது நம்முடைய திறமைகள், நமக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகள் நினைச்சிட்டு நம்ம அப்படியே மடைமாற்றி கொண்டு போயிருவோம். இன்னும் வேதனைக்குரிய விஷயம், தேசம் சந்திக்கப்படாததுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, கேஸ்ட் அடிப்படையில இன்னைக்கு ஐக்கியங்கள் இருக்கு. நாங்கலாம் கூடி ஜெபம் பண்றோம். எங்க எங்க மக்கள்லாம் நாங்கலாம் கூடி ஜெபம் பண்றோம். இது நல்லது தானே, நாங்கலாம் கூடி ஜெபம் தானே பண்றோம் அப்படின்றோம். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கல. ஆதி திருச்சபை அப்படி இல்ல. ஒரே சபையில பல மக்கள் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. பல இனங்கள் இருக்கிறாங்க. பல தேசங்கள் இருக்கிறாங்க. பல மொழிகள் இருக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியம். ஆனா பிரசங்கம் ஒரு மொழியில தான் நடக்க போகுது. சில நீ சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த இது இல்ல. இப்ப நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்துச்சு. ஆன் ஸ்பாட்லயே டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துருது. காதுல ஹெட்போன் போட்டு யாரெல்லாம் எங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும்னா அவங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, தெலுங்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, மலையாளம் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருவாங்க பெரிய பெரிய திருச்சபைகள்ல பிரசங்கியார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே. ஆனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்க டிவில பார்த்திருப்பீங்க, 7 டிரான்ஸ்லேஷன்ஸ் போகும். ஒருத்தர் பிரசங்கார் ஒரு பிரசங்கம் பண்ண ஒரு வார்த்தை சொன்னார்னா அப்படியே வரிசையா 7 பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் என்ன பண்ணாங்க, பல மக்கள் இருந்தாங்க சபையில, இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். ஆனா தனித்தனியா நம்ம பிரிய வேண்டிய ஒரு கூட்டமா சேர வேண்டும்னு வேதம் நமக்கு கற்றுத்தரல. அப்படி அதுல வந்து என்ன ஆகும்னா, வேற எதுல இப்ப நாங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்றோம், ஜெபம் தானே பண்றோம் அப்படின்ற அளவுல இருந்துடுறோம். ஆனா வேற ஒரு ஆள் உள்ள வரும் பொழுது அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அது பிராக்டிகலா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரை சார்ந்த மக்கள் மாத்திரம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐக்கியம் வச்சிருந்திருக்காங்க. நாங்க யதார்த்தமா போய் மாட்டிக்கிட்டோம். போய் அனுபவத்துல சொல்றேன். அவங்க வந்து இதுல ஒரு இதாவே இல்ல. அப்போ படிச்சுட்டு இருந்தேன் நானு. அதனால ஒரு ஒரு இதுக்காக சரி அவங்க தான் கூப்பிட்டாங்க. சரி போனா, அங்க ஒரு குறிப்பிட்ட ஊர் மக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. மத்த யாரும் உள்ள விடவே மாட்றாங்க. மத்த யாரும் அங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஒரு ஒரு அங்க வந்து எதுலயுமே பங்கு கொள்ள முடியாது. சும்மா சாப்பிட்டுட்டு போலாம். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஜெபம் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. போய் சாப்பிட்டுட்டு வேணா கடைசியா சாப்பிட வேணா சாப்பிட்டு வரலாம். வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. நீங்க 1 மணிக்கு வாங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னே சொல்லிட்டாங்க. அதுல இருந்து போறதே கிடையாது. அப்படிலாம் ஐக்கியங்கள் இருந்துச்சு. ஆனா பின்னால அதே அந்த ஸ்தாபனத்தின் மிகப்பெரிய தலைவர் ஒருத்தரை பார்த்தேன். டைரக்டாவே கேட்டுட்டேன். அவர்ட்டயே கேட்டேன். ஏங்க இப்படிலாம் உங்க ஐக்கியத்துல இப்படிலாம் இருக்கு பண்றாங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நாங்க நார்த் இந்தியால நாங்க மிஷினரியா நாங்க எவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கோம். அங்க பல மக்களை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க பேரை சொல்லிக்கிட்டு இங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் கேள்விதான் படுறோம். ஆனாலும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்ப ஐக்கியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அது மடைமாற்றப்பட்டு இருக்கிறது. அது கவனிக்க வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்குது. 2வது உண்மையான ஐக்கியம்னா என்ன? உண்மையான ஐக்கியத்தை பற்றி ஒரு ஒரு சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்க சொல்றார். ஒரு உண்மையான ஐக்கியம்ன்றது எப்படி இருக்கும்? அவர் 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 வந்து பிராக்டிகலா நமக்கு காண்பிக்கிறார். பிராக்டிகலா அதை நமக்கு
செஞ்சு காமிக்கிறார். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. இங்க ஐக்கியம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஐக்கியம் ஏன் அவசியம்ன்றது பார்த்துட்டோம். ஐக்கியம் எப்படி இருக்கணும்ன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஐக்கியத்துல இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். உண்மையான ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவது உண்மையான ஐக்கியத்துல ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். நான் இந்த ஐக்கியத்துல இருக்கிறேன், எனக்குள்ள இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னா எனக்காக அவங்க ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். இதுதான் உண்மையான ஐக்கியத்திற்கான ஒரு பெரிய அடையாளம். அது எப்படி ஜெபம் பண்ணணுமா? சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்றாராம். யாருக்காக? இந்த பிலிப்பு ஜனங்களுக்காக. ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு சபை மக்களுக்கும் இடையேயான உறவாக இது இருந்தாலும், இது கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர உறவாக இங்க நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு உறவாக எடுத்துக்கலாம். ஒரு சபையை ஏற்படுத்தின ஒரு பெரிய அப்போஸ்தலனுக்கும் சபையை இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விசுவாச குடும்பங்கள், கண்காணிகள், உதவிக்காரர் இவங்களுக்கும் இடையான உறவா ஐக்கியமா கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். இல்ல ஒரு குடும்ப உறவா கூட வச்சுக்கலாம். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு. ஏன்னா பிள்ளைகளேன்றாரு, அவர்களை ஒரு பிள்ளைகளை போல பாக்குறாரு இவரு. அப்ப ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான உண்டான உறவா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த உறவுல நாம ஐக்கியப்படும் பொழுது, ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, முதலாவது நாம ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அதுவும் சந்தோஷத்தோட கூட ஜெபிக்கணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நமக்காக மற்றவங்க சந்தோஷமா ஜெபம் பண்ற அளவுக்கு நம்முடைய செயல்கள் இருக்கா? நம்மள நினைச்சாலே ஐயோ அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் செஞ்சுக்கிறாங்க, இப்படிலாம் அவங்க நடந்துக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நமக்காக ஜெபம் பண்றாங்களா? இல்ல கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு சகோதரனை, இப்படிப்பட்ட சகோதரியை எனக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்ற அளவுல நம்மளை பத்தி ஜெபம் பண்றாங்களா? இதுதான் நம்மள நிதானித்து அறிய வேண்டிய இடம். ஒரு ஐக்கியத்துல நாம இருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நாம ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கணும். ரைட்டு, இதுதான் ஐக்கியத்திற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. இதான் ஐக்கியத்திற்கான அடையாளமாக இருக்கு. ஆனா இந்த ஜெபம் எப்படி இருக்கு? சந்தோஷத்தோட கூடிய ஜெபமா இருக்கான். அப்ப சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு இந்த பிலிப்பு சபை விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்துல இருக்கிறாங்க. அதனால அவர் சந்தோஷத்தோட கூட என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. இதே மாதிரி எல்லா சபைகளுக்கும் இப்ப நீங்க 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா கூட இதே மாதிரியான ஒரு கருத்தியல் தான் வருது. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நீங்க அப்புறம் கூட நீங்க வாசிங்க. அப்ப சந்தோஷத்தினுடைய கூட ஜெபம், இதுதான் ஐக்கியத்திற்கான முதல் படி. 2வது, குறைவுகளில பங்கு கொள்கிறாங்க. ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒருத்தருடைய பாரங்களை இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? சுமக்க கடவர்கள். ஒருத்தருடைய குறைவுகள்ல இன்னொருத்தர் தாங்க கடவர்கள். ஒருத்தர் கொஞ்சம் தொய்வடையும் பொழுது இன்னொரு கரமுக்கு என்ன ஆகுது? கூடுதல் பலு இருக்கு. ஒரு கரம் ஏதோ வலிக்குது, ஏதோ சம்திங் இதா இருக்கு, கொஞ்சம் தொய்வா இருக்கு, அதனால செயல்பட முடியலன்னா இந்த கரத்திற்கு டபுள் ஒர்க் ஆயிருக்கு. இந்த கரம் என்ன பண்ணுது? அதுக்கான வேலையை செய்து முடிக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கரம் என்ன பண்ணுது? அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்குது இல்ல? அதே போலதான் ஒரு சபை கொஞ்சம் தொய்வு அடையுதுன்னா இன்னொரு சபை என்ன பண்ணணும்? புடிச்சு இழுத்து கீழே தள்ளிடக்கூடாது. அத முடிஞ்ச அளவுக்கு தாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை முன்னேற்றதுக்கான வழியை பார்க்கணும். ஒரு விசுவாச குடும்பங்கள் கொஞ்சம் தொய்வடைந்து போறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பூஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போகணும். ஒரு ஊழியம் கெட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு ஊழியம் அதை முட்டு கொடுத்து தாங்கி கர்த்தருக்கு நேரா வழி நடத்துகிறதா இருக்கணும். இப்படிதான் சபை, இப்படிதான் கர்த்தர் வச்சிருந்தார். இந்த அளவுக்கு யோசிச்சாங்கன்னா, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தேசம் சந்திக்கப்பட்டுரும். இந்த ஐக்கியத்தை பற்றிதான தெளிவான சிந்தை இருந்துருச்சு, இந்த ஐக்கியத்தை பற்றிதான தெளிவான புரிந்து கொள்ளுதல் இருந்துருச்சு, இந்த ஐக்கியத்தை பற்றிதான தெளிவான சத்தியத்தை அறிந்து கொண்டாங்கன்னா தேசம் சந்திக்கப்பட்டுரும். இந்திய தேசம் மாத்திரம் எல்லா தேசங்கள்லயும் சுவிசேஷம் பரவிடும். அப்ப குடும்பங்களும் கட்டப்படும். குடும்பத்துல ஒருத்தர் தொய்வடைந்துட்டாங்கன்னா இன்னொருத்தர் அப்படியே நீங்க லிஃப்ட் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்காய் ஒருத்தர் நின்று பாருங்க. சகோதரர்களுக்கு இடையே இருந்து பாருங்க. சபையில இருந்து பாருங்க. ஊழியங்கள்ல இருந்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். 7ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி இதை சொல்லுது பாருங்க. 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்துல தான் பார்க்க போறோம். 1ஆம் அதிகாரத்துல வெறும் இந்த 11 வசனங்கள்ல தான் இதெல்லாம் இருக்கு.
ஐக்கியம்ன்ற கொயினோனியன்ற வேர்டு இல்லையே தவிர, ஆனா ஐக்கியத்தை பற்றிதான முழு சத்தியம் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. வாசிங்க 7ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி மட்டும். என் கட்டுகளிலும் நான் சிருஷ்டித்ததற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறேன். நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானால், அதாவது என் கட்டுகளிலும் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி திடப்படுத்துகிறதிலும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு பங்குள்ளவர்களா இருக்கீங்க. இப்ப நான் கட்டப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கட்டு எதனால வந்துச்சு? சுவிசேஷத்திற்காக தான் வந்துச்சு. இதுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பங்குள்ளவர்களா இருக்கீங்க. இதுல நீங்க பார்ட்டேக்கர்ஸா இருக்கீங்க. இதை நம்ம முதலாவது அந்த முன்னுரையிலே நம்ம இந்த எப்படி அவங்க பங்குள்ளவர்களா இருந்தாங்க, உடன்பட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் அதுக்குள்ள போயிட்டு பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால அது உங்களுக்கு தெரியும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அவங்க உடன்பட்டாங்க, பங்குள்ளவர்கள்னா என்ன, உடன்பட்டவர்கள்னா என்ன, எப்படிலாம் அவங்க உடன்பட்டு இருந்தாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குறைவுகள்ல அவங்க எப்படிப்பட்ட வேலைகளை, எப்படிப்பட்ட நிலைகள்ல அவங்க இருந்து அவங்க செயல்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஒருத்தருக்காய் ஒருத்தர் நிக்க வேண்டியது அவசியம். இது ஐக்கியத்தினுடைய உண்மையான ஐக்கியத்தினுடைய அடையாளங்கள் இதெல்லாம். இரண்டாவது இதெல்லாம். மூணாவது என்னன்னா, எப்பொழுதுமே 5ஆம் வசனம் வாசிங்களேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. இந்த ஐக்கியத்துல இருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, உண்மையான ஐக்கியத்துல இருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, நாம எப்போதுமே கர்த்தருக்கு ஸ்பெஷல் அப்படின்ற எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்கும். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தருடைய பிள்ளை நானு. அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பர்சனல் கனெக்ட் இருக்கும். அது வந்து குற்ற உணர்வோடு கூட, தாழ்வு மனப்பான்மையோடு கூட, ஆக்கினை தீர்வின் உணர்வோடு கூட தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டிய நிலையில நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், எனக்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு தொடரும். இப்படி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா நாம தேவனை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்ட். ஆனா இதே எண்ணம் மற்றவர்கள் மீது இருக்கணும். கர்த்தர் எனக்கு மூலமா தான் பேசுவாரு, கர்த்தர் எனக்கு மட்டும்தான் தேவன், கர்த்தர் எனக்கு மட்டும்தான் தகப்பன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஆனா அவர் மற்றவர்களுக்கும் தகப்பன். ஒரு வீட்டுல 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளையும் என்ன நினைச்சுக்கலாம், எங்க அப்பா எனக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சுக்கலாம். தப்பு இல்ல. அது அது அந்த பிள்ளையோட உரிமை. ஆனா அந்த அப்பா அந்த 5 பிள்ளைங்களுக்குமே நான் என்ன யாரு தகப்பனா இருக்கிறார். இங்க ஐக்கியத்துல இருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, நம்முடைய சக சகோதரர்களை, சக ஊழியர்களை, சக ஊழியர்களை மாத்திரமல்ல, ஊழியங்களை கூட, குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களை எல்லாரையுமே கர்த்தர் நேசிக்கிறார்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். இங்க எப்படி சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவாராம். யாருக்கு? ஆப்போசிட் ஆளை பத்தி சொல்றாரு. ஐக்கியத்துல இருக்கிற ஆளை பத்தி சொல்றாரு. அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நற்கிரியை ஒருத்தர் தொடங்கிட்டாருப்பா, அவர் வந்து உங்களுடைய நற்கிரியைய அவருடைய வருகை வரைக்கும் உங்களுக்கு நடத்த வல்லவரா இருக்கிறார். அவர் தான் நடத்த வல்லவரா இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ரட்சிப்பை அளித்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நாம ஸ்பெஷல் தான், ஆனா மற்றவங்களும் ஸ்பெஷல். ஐக்கியத்துல இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போதுதான் சகோதர சிநேகம் வரும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்காக ஒருத்தர் பாரத்தோடு இருப்போம். அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய குறைவுகள்ல, எனக்கு இது மாதிரியான இது இருக்குதுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம மற்றவர்களிடம் வெளிப்படையா நம்முடைய இதை நம்ம சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சா சொல்லாமலே இருக்கலாம். அவருடைய அவர் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறாரு. நான் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறவன், மிஷினரி பயணங்கள், எத்தனை மிஷினரி பயணங்களை செய்தவன், எப்படிப்பட்ட அப்போஸ்தலன் நானு, உங்கள்கிட்ட போய் இதுக்கு நான் சொல்லணுன்றதெல்லாம் இல்லையே. ஒரு சாதாரண ஒரு விசுவாசிகள் சொல்ல போறவங்கள்ட்டையும் என்ன பண்றாரு, தெளிவா அவருடைய குறைவுகள் என்ன, அவருடைய பலவீனம் என்ன, எல்லாற்றையும் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்? அவருக்குள்ளாக அவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள்ன்ற எண்ணம் இருக்கு. என்னை எப்படி கர்த்தர் அழைச்சாரோ அதே போல அழைப்பு உங்களுக்கும் இருக்கு அப்படின்றது அவருடைய எண்ணத்துல இருக்கு. ஐக்கியத்துல இது ரொம்ப ரொம்ப அவசியம். 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். 4வது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நீங்க பங்குள்ளவர்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றா, கற்பனைக்கும் மிஞ்சின ஒரு காரியங்களா இருக்கு. எதை சொல்றாரு, எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட், எனக்கு ஸ்பெஷலான காரியங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் உடன்பட்டவர்கள், நீங்க எல்லாம் பங்குள்ளவர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஒரு பெரிய வேத வல்லுநராக இருக்கலாம், வேதத்தின் சத்தியங்களை
பயங்கரமா எடுத்து சொல்லலாம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதிகள்ல அதன் மூல மொழியின் அராமிக்கு, இந்த பாஷை அந்த பாஷைன்ட்டு எல்லா பாஷைகளிலும் கற்றுக்கொண்டு அதனை எடுத்து வியாக்கியானம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் ஒரு ஊழியக்காரனுக்கு வந்துச்சுன்னா, அது வந்து கர்த்தரோடு கூட சரியான ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். இந்த இந்த எண்ணம் ஒரு ஊழியக்காரனுக்கு வந்துச்சுன்னா, கர்த்தரோடு கூட சரியான ஐக்கியத்துல இல்லைன்ற அர்த்தம். இவரு அப்போஸ்தலனாகிய பவுல போல ஒரு 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 பிரசங்கியாரை நம்ம பார்க்க முடியாது. அவரை போல ஒரு மிகப்பெரிய ஒரு வேத சத்தியங்களை எடுத்து போதிக்கக்கூடிய ஆளை பார்க்க முடியாது. அவரை போல ஒரு வெளிப்பாடை பெற்ற மனிதனை பார்க்க முடியாது. அவரை போல தரிசனங்களை பெற்ற மனிதனை பார்க்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நீங்க எல்லாம் பங்குள்ளவர்கள். அப்படிதான் சொல்றேன். 7ஆம் வசனத்துல பாருங்க. 7ஆம் வசனத்துல அப்படித்தானே சொல்லிருக்கு. என் கட்டளையிலும் நான் சுவிசேஷத்திற்கு உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களானதால், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நீங்க பங்குள்ளவர்களா இருக்கீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படிப்பட்ட கிருபைகள் இருந்துச்சு, அவரை பற்றி அவர் எப்படிலாம் சொல்லிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:9 அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் நான் அப்படின்றாரு. எபேசியர் 3:8 என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் நான் அப்படின்றாரு. 1 தீமோத்தேயு 1:15 சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்றாரு. அவருக்கு ஆனா அவரு மிகப்பெரிய ஊழியம் செஞ்சவர். அவரு அதாவது அவரை மாதிரி ஒரு எஃபெக்டிவா இன்னொருத்தவங்க இருந்தாங்களான்னு கேட்டா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. பைபிள்ல ரெக்கார்டு இல்ல அந்த அளவுக்கு. ஆனா இப்ப நம்ம தோமா எடுத்துக்கோங்க. தோமாலாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம்முடைய தேசங்கள் ஏற்படுத்திட்டு போயிருக்காருன்றத நீங்க வரலாற்று ரீதியா நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி எல்லா அப்போஸ்தலர்களுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க அவங்கவங்க இடங்கள்ல. ஆனா இங்க அவர் சொல்றாரு, அதான் சொல்றாரு, அப்போஸ்தலரின் சிறியவன் நான் அப்படின்றாரு. எப்போதுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நம்மளால செயல்பட முடியாது. நான் எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து வந்துரும். ஆனா இங்க அந்த அப்போஸ்தலரிலும் எல்லாரிலும் சிறியவன் நான் அப்படின்ற ஒரு சொல்லே அவருக்கு இருக்கிற அந்த ஆவல். அவர் வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஊழியத்துல நான் வந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு, இனிமே நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற எண்ணம் கிடையாது. நான் வந்து எல்லா மிஷினரி பயணத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இங்க ரோமாபுரி சிறைச்சாலைக்கு வரும்போது கூட அது ஒரு மிஷினரி பயணம் மாறாக தான் இருந்துச்சு. அநேக இடங்கள்ல சபைகளை ஸ்தாபிச்சுட்டேன். இனிமே நான் என்ன செய்யணும்ன்ற எண்ணம் கிடையாது அவருக்கு. இன்னும் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, உமக்காக இன்னும் நான் என்ன செய்ய முடியும். இந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாரையும் சிறியவன் நான். எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் இனிமே தான் இன்னும் செய்யணும் அப்படின்ற வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கு. 2வது, பரிசுத்தவான்களும் எல்லாரையும் சிறியவன் நான் அப்படின் போது பரிசுத்தத்திற்கு நேரான வாஞ்சை. இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோட கூட சேரணும், இன்னும் அந்த வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம கொண்டு இருக்கணும். பரிசுத்தவான்களுக்கான அடையாளங்கள் என்னன்ட்டு போன வாரத்துல நான் பட்டியலிட்டேன், கடகடன்னு நான் சொல்லிட்டேன். அதுல கூட பாத்தீங்கன்னா இதை வந்து இன்னும் நம்ம கொண்டு போகணும், இன்னும் நம்ம மெருகேறணும், இன்னும் நம்ம துப்புரவாகணும். இங்க அப்படிதான் சொல்றாரு, துப்புரவானவர்களும் கனியற்றவர்கள், அதாவது கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய். அந்த துப்புரவானவர்கள்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு துடைக்கிறோம், வீடு பெருக்கிறோம் அப்படின்னா அனுதினமும் செய்ய வேண்டியது. இன்னைக்கு நான் பெருக்கிட்டேன்ட்டு 30 வருஷத்துக்கு அப்படியே விட முடியாது. ஆனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டது 1985, நான் ரட்சிக்கப்பட்டது 1962 அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு நான் தூய்மை ஆயிட்டேன், அது போதும் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருந்துடும். ஆனா இங்க என்ன சொல்லுது, துப்புரவுன்றது அனுதினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லியும் செய்யணும், டெய்லியும் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும், கிளீன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பரிசுத்தத்துக்கு நேரான வாஞ்ச. இன்னொன்னு கடைசியா சொல்றாரு, 1 தீமோத்தேயு 1:15 சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார், அப்படிப்பட்ட பாவிகளே பிரதான பாவி நான் அப்படின்றாரு. அப்ப எனக்காக வந்தாரு, என்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் வந்தாரு, என்னை மீட்கும்படி கர்த்தர் வந்தார், வெளிப்பட்டாரு, என்னை காக்கும்படி கர்த்தர் வெளிப்பட்டாரு. அப்ப எல்லாவற்றிலும் ஒரு வாஞ்சை இருக்கு, எல்லாவற்றிலும் ஒரு தாகம் இருக்கு, ஒரு பெரிய ஆத்தும தாகம் இருக்கு, செய்யணுன்ற வாஞ்சை இருக்கு, அதுல முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்படிப்பட்ட திட்டம் எனக்கு மட்டும் தான் இருக்கு, இப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லல. இங்க அங்க கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவும் சொல்லிட்டு இத நீங்க இந்த கிருபையில நீங்க
பங்குள்ளவர்கள். எனக்கு இருக்கிற வாஞ்சை தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப பெரிய மனசு வேணும். எனக்கு இருக்கிற வரம் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்றதுல அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். ஆனா எனக்கு இருக்கிற வாஞ்சை தான்ப்பா உங்களுக்கும் இருக்கு அப்படின்ட்டு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். இங்க அது நம்ம கற்று தர்றாரு. ஒரு ஐக்கியத்துல இது இருக்க வேண்டிய அவசியம் இருக்கணும். இதான் ஒரு ஐக்கியம்ன்றது இப்படிதான் இருக்கணும். கடைசி 5வது பாத்தீங்கன்னா, பிலிப்பியர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. தேவன் தான் சாட்சி. எதுக்கு சாட்சி? உங்க மீது எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேன். அப்ப பாரபட்சமற்ற ஒரு அன்பு. இந்த அன்பு தேவ சாட்சியை பெற்ற அன்பு. நான் உங்களை நேசிக்கிறேன். அது உங்களுக்கு இந்த பிரதரை நான் இந்த குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு நான் இந்த குடும்பத்திற்காக போராடுறேன் அப்படின்றது இந்த பிரதர் அறிவாரு. இவங்களுக்காக என்ன செய்யறேன்னு இவரு தெரியும். இந்த சபைக்கு தெரியும், இந்த கூட்டத்துக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுறோம். இங்க அவரு இந்த ஜனங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கு, ஐக்கியத்துல இருக்க வேண்டிய அன்புக்கு யார சாட்சிக்கு கூப்பிடுறாரு? தேவனை சாட்சி கூப்பிடுறாரு. நம்ம கூப்பிடுவோமா? நம்ம சில இடத்துல அந்த ஐக்கியம்ன்றது எப்படி போயிடும் சில நேரத்துல, அது ஒரு மாய்மாலமான ஒரு அன்பா கூட சில இடத்துல போயிடும். வேற பார்வைக்காக ஒரு ஐக்கியத்துல இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக போயிடும். ஆனா தேவனுடைய சாட்சியை பெற்ற ஐக்கியமாக இருக்கணும். உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற ஐக்கியமா இருக்கணும். நீங்க எல்லா புஸ்தகங்களையும் இந்த அன்பை பார்க்கலாம். நீங்க தெசலோனிக்கே 1 தெசலோனிக்கே 2:8 கூட பாத்தீங்கன்னா, தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு கூட என்ன பண்றாரு? அங்க பேசுறாரு. அந்த ஜனங்க மேல அன்பு வைக்கிறாரு. பாரபட்சமே கிடையாது. ஒரு ஒரு சபையில ஒரு ஐக்கியத்துல இருக்கிறவங்க எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். இதான் 2வது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, ஐக்கியம்னா என்ன? ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஐக்கியம் எப்படிப்பட்டலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். 2வது உண்மையான ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். உண்மையான ஐக்கியத்துல முதலாவது ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய குறைவுகள்ல நாம உதவி செய்வோம். 3வது எல்லாருக்கும் தேவன் சமமாக இருக்கிறார். நமக்கு தகப்பன், அவங்களுக்கும் தகப்பன், நமக்கு சகோதரன், அவங்களுக்கும் சகோதரன்னா சகோதரன், நமக்கு நண்பன்னா அவங்களுக்கும் நண்பன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நண்பனா இருக்கிறார், சகோதரனா இருக்கிறார், மனவாளனா இருக்கிறார். அப்ப எல்லாரையுமே சமமாய் எண்ணுகிற ஒரு மனப்பான்மை வேணும். 4வது கிருபையில பங்கு இருக்கு. 5வது பாரபட்சமற்ற தேவ சாட்சியை பெற்ற அன்பு இருக்குது ஐக்கியத்துல. 3வது பெரிய காரியம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டுள்ள ஐக்கியத்திற்கான அடையாளங்கள் என்ன? மார்க்ஸ் என்ன? ஒரு ஐக்கியம்னா என்ன? அதுக்கான முத்திரை என்ன? அதுக்கான அடையாளம் என்ன? இதுதான்ப்பா ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நமக்கு இந்த வேத வசனங்கள்ல சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஐக்கியத்துல எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு உண்மையான ஐக்கியத்துல எப்படிலாம் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு ஐக்கியம் எப்படி இருக்குன்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 6ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்கன்னா, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யூ ஆர் இன் மை மைண்ட். நினைக்கிற போதெல்லாம் நினைவுல இருக்கணும். நாம ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம் அப்படின்னா, சகோதரர்கள் நம்ம நினைவுல இருக்கணும். எப்பொழுதும் நினைவுல இருக்கணும். எப்பொழுதும் அந்த நினைவை விட்டு நீங்க கூடாது. சில நேரங்கள்ல இப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா, இந்த நிறைய கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு போன் பண்ண முடியாது. ஆனா எல்லார பற்றியான சிந்தனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிந்தனை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சிந்தனை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்ப சமீபத்துல கூட ஊருக்கு போயிட்டு வந்தோம். அங்க அவங்கள பத்தி டெய்லியும் நாங்க பேசிட்டே இருப்போம். டெய்லியும் நினைச்சிட்டே இருப்போம். போன் பேச முடியாது தவிர டெய்லியும் நாங்க பேசிட்டே இருப்போம். அவங்க டீ வச்சு கொடுத்தது அது இதுன்னு டெய்லியும் பேசிட்டே இருப்போம். இது மாதிரி நான் படிக்கிற நேரத்துல கொடைக்கானல்ல எல்லாம் இருந்தேன். அப்ப அதை பற்றியான சிந்தனை டெய்லி வந்துட்டே இருக்கும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுடைய எண்ணங்கள் தினமும் வந்துட்டே இருக்கும். விசுவாசிகள் ஊழியம் பண்ண கிராமங்கள்ல இருக்கிற சந்திச்ச நபர்களை பற்றியான சிந்தனை தினமும் வந்துகிட்டே இருக்கும். விசுவாச குடும்பங்களுடைய ஒவ்வொருத்தருடைய முகங்களும் ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் நினைவுல வந்துகிட்டே இருக்கும். இப்படி நினைவுல வரதான் அவங்களுக்காக என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். இங்க பவுல் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? நீங்க எல்லாம் என் நினைவுலே இருக்கீங்க. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம். அப்ப நினைவுல இருக்கணும். நம்ம ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நாம எல்லார பற்றிதான ஒரு எண்ணம், அவங்களை பற்றிதான ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். 2வது 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா,
7ஆம் வசனத்துடைய பிற்பகுதி. உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது தகுதியா இருக்கிறது. அதாவது யூ ஆர் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது யூ ஆர் இன் மை ஹார்ட். எப்பொழுதும் என் இருதயத்திலே நீங்கள் இடம் கொண்டு இருக்கிறீர்கள். சமகால மொழிபெயர்ப்பு, இந்திய சமகால மொழிபெயர்ப்புன்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு தமிழ்ல. அதுல எப்படி எப்படி எழுதியிருக்கு, எப்பொழுதும் என் இருதயத்தில் நீங்கள் இடம் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஐக்கியத்துல இருக்கிறோம், ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், ஒரு குடும்பமாய் நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், சபையாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம், இல்ல ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையான ஒரு ஐக்கியமா இருக்கு. இதுல என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்ட்ல இருக்கணும், இருதயத்திலையும் இருக்கணும். மூணாவது 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமா இருக்க வேண்டுதல் செய்கிறோம். யூ ஆர் இன் மை பிரேயர். நம்முடைய நினைவிலையும் நம்முடைய இருதயத்திலையும் இருக்கும் பொழுதுதான் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்ப ஐக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐக்கியப்பட்டிருப்பதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம 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 நடப்பிக்க வேண்டிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கு. அப்ப உண்மையான ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையான தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரசிகர்களை ஏற்படுத்துகிறவன் தலைவன் கிடையாது. ஒரு ஃபாலோவர்ஸை ஏற்படுத்துறவன் தலைவன் கிடையாது. தலைவர்களை உருவாக்குகிறவன் தான் தலைவன். நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா, ஒரு 1950, 60களில் இருக்கிற தலைவர்களை எடுத்து பாருங்க. அவர்கள் ரசிகர்களை உண்டாக்கல. அவர்கள்லாம் ஒரு ஃபாலோவர்ஸை உண்டாக்கல. அவங்க தலைவர்களை உண்டாக்குனாங்க. அவங்களோட ஐடியாலஜிய, அவங்களுடைய என்ன கொள்கையை எடுத்தாங்களோ அந்த கொள்கையை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற அதை கொண்டு போனாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கோங்க, தீமோத்தேயு, தீத்து அப்படின்ட்டு அநேக தலைவர்களை உண்டாக்குனாரு. அநேக தலைவர்கள் எழுப்புனாங்க. பாத்தீங்கன்னா ஆக்கிலா, பிரிஸ்கிலா கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு எபிரேயர் நிருபத்தை இது பண்றதுக்காக ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்க்கும்போது ஆக்கிலா, பிரிஸ்கிலா செய்த ஊழியங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கு. பர்னபா செய்த ஊழியங்கள் இருக்கு, அப்போலோ செய்த ஊழியங்கள் இருக்கு. அப்ப தலைவர்களை உருவாக்குறது தான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. அப்ப நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும், அடுத்த தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு அவங்க இந்த விஷயத்த நம்முடைய தரிசனத்தை கொண்டு போகணும். இதுதான் வாஞ்சியா இருக்கும். இதுதான் ஐக்கியத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. சரி, இந்த ஐக்கியத்திற்கான அஸ்திபாரம் என்ன? இவ்வளத்தையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஐக்கியம்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது உண்மையான ஐக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுல ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் ஐக்கியத்திற்கான அடையாளமாய் சொன்னது என்னன்னு பார்த்தோம். இப்ப இந்த ஐக்கியத்திற்கு அஸ்திபாரம் என்ன? ஒரு ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும், விசுவாசிகள்ன்றதை நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், சீஷர்கள், அவங்க சீஷர்கள் ஆகணும், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக மாறணும். விசுவாசிகள்ன்றது நான் அப்படி ஏன்னா இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறான், நாளைக்கு விசுவாசியாம போய் விசுவாசியா மாறிடுறான். நான் விசுவாசிகள்ன்ற டேர்ம் ரொம்ப நான் யூஸ் பண்றது கிடையாது. ஜெனரலா ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக நான் சொல்றேன். ஊழியக்காரனுக்கும் மக்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும்? நீ எனக்காக காசு கொடு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், அப்படி இதுதான் ஐக்கியத்திற்கு இன்னைக்கு இருக்குதா? இப்படிப்பட்ட ஐக்கியம் தான் இருக்கா? இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு. ஒரு நோட்டீஸ்ல ஒரு புக் இருந்துச்சு. ஒரு புக்ல பின்னாடி கடைசி பக்கத்துல அந்த ஊழியத்தை பற்றி அவங்க எழுதிட்டு, அந்த ஊழியக்காரர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழியக்காரர் எழுதியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலே வேதனையா இருந்துச்சு. என்ன எழுதியிருக்கிறாங்க, இயேசுவின் கண்ணீரை துடைக்க காணிக்கை கொடுத்து உதவுங்க. இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்துறாரு, அவருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீங்க காணிக்கை கொடுங்கன்னு எழுதியிருந்தாரு. இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது? எப்படி அவங்க கர்த்தரை குறித்து தானே எப்படி அவங்க புரிந்து கொள்ளுதல்ல இருக்கிறாங்க அப்படின்றே புரியல. அவரு எப்படி அதை யோசிச்சு எழுதுறாங்க, அது தைரியமா எப்படி பிரிண்ட் பண்ணி லட்சக்கணக்கில் அவங்க புக்குகளா அவங்க பப்ளிஷ் பண்றாங்கன்னே புரியல. ஆனா கர்த்தரை பற்றி தானே ஒரு பெரிய ஒரு தரிசனம், அவரை பற்றி தானே சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் விசுவாசிகளுக்கு. ஐக்கியத்திற்குல எனக்கா நீ காணிக்க கொடு, உனக்கா நான் ஜெபம் பண்றேன், இதுதான் ஐக்கியமான்னு கேட்டா கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அங்க இருந்த விசுவாசிகளுக்குமான இடையான ஐக்கியம் எப்படி இருந்துச்சு? என்னால நீ பலன் பெற்றுக்கோ, உன்னால நான் ஒரு பலன் பெற்றுக்கிறேன், இப்படிதான் ஐக்கியம் இருந்துச்சா? சகோதரர்களுக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, சபைக்குள்ளாக, ஊழியர்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும், இல்ல விசுவாசிகளுக்கும் ஊழியர்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட ஐக்கியம் இருந்துச்சு? என்னால ஒரு விதத்துல நீ பலன் அடைகிற, உன்னால ஒரு விதத்துல நான் பலன் அடைகிறேன், இப்படிதான் இருந்துச்சா? இதுக்குதான் ஐக்கியப்படுறோமா? ஆனா இன்னைக்கு அதுக்காக தான் ஐக்கியப்படுறோம்.
இன்னைக்கு ஊழியங்கள் அதுக்காக தான் ஐக்கியப்படுது. பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அதுக்காக தான் இருக்கு. அங்க போனா என்ன கிடைக்கும்? அங்க போனா என்ன தருவாங்க? இதுக்கு போனா என்ன நடக்கும்? இங்க போனா இந்த இந்த ஒரு சினாட்ல இருந்தா என்ன நடக்கும்? இவங்கலாம் நமக்கு பிரச்சனைக்கு உதவி செய்வாங்களா? அது பண்ணுவாங்களா? இத பண்ணுவாங்களா? இல்ல இதுக்கு மாசம் மாசம் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்படிதான் இருக்கு. வெளிப்படையா நான் சொல்றேன். எனக்கு எந்த எனக்கு தயக்கமே கிடையாது. இப்படிதான் இருக்கு. விசுவாசிகளுக்கு இடையான ஐக்கியம் சபைகள்ல இருக்கிற பல பல சபைகள் சேர்ந்து விசுவாசிகள் கூடி வராங்க அப்படின்னா, அதுல இதனால எனக்கு என்ன ஆதாயம்ன்ற மாரியான சில நேரத்துல இருக்கு. சிலதுல நல்லா சாப்பாடு போடுவாங்களான்ற அளவுல கூட போயிருது, இறங்கி போயிருது. இங்க போனா நல்லா சாப்பாடு கிடைக்குங்க அப்படின்ற அளவு கூட என்ன ஆயிருது? போயிருது. ஆனா ஐக்கியம்ன்றது எதன் அடிப்படையில இருக்கணும் அப்படின்றத இங்க பாத்தீங்கன்னா, இந்த 1ஆம் அதிகாரம் முழுக்க ஒரு வார்த்தை திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா சுவிசேஷம். நீங்க 3ஆம் வசனம், 12ஆம் வசனம், 17ஆம் வசனத்துல பாருங்க. திரும்ப திரும்ப வர்றது சுவிசேஷம். என் சுவிசேஷத்துக்காக நானு சுவிசேஷத்துக்காக உங்க உடன்பட்டவர்கள்ன்றாரு. இன்னும் 12ஆம் வசனத்துல அதாவது சுவிசேஷம் பிரபலமாகும்படி எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. நம்ம ஃபர்ஸ்ட் போன வருஷம் இதை நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது கூட நான் இந்த வசனத்தை எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லும் பிரசங்கம் பண்ணேன். எப்படி அவருக்கு சம்பவித்தவைகள் எப்படி சுவிசேஷம் பிரபலம்? அவருக்கு நடந்ததெல்லாம் நல்ல காரியங்கள் கிடையாது. எல்லாமே தீமையா நடந்துச்சு. ஆனா அவருக்கு சம்பவிச்சது எல்லாமே சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு ஏதுவாச்சு அப்படின்றாரு. திரும்ப 17ஆம் வசனம் பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திற்கு என்று ஏற்படுத்தப்பட்டவன் அப்படின்றாரு. அப்ப இந்த ஐக்கியம் எப்படி இருக்குதுன்னா, உன்னால எனக்கு ஒரு பலன் கிடைக்குது, என்னால உனக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்ற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ஒரு எப்படி சொல்றது, மியூச்சுவலா ஒரு பெனிஃபிட்ஸை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றதுக்கான ஐக்கியம் கிடையாது. இங்க ஐக்கியம் என்னன்னா, இவர்களுக்கு இடையான உண்டான ஐக்கியம் என்னன்னா சுவிசேஷம் தான். சுவிசேஷம் தான் இவங்களுக்கான இடையான ஐக்கியம். இந்த ஜனங்களுக்கு என்ன, இந்த சுவிசேஷம் எப்படியாவது பிரபலமாகணும். இந்த மனுஷன் இந்த சுவிசேஷத்தை உலகம் ஃபுல்லும் பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, கொண்டு போய் சேர்க்கிறாரு. இவருக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்றதுதான் இந்த ஐக்கியத்துல இருக்கிற இந்த மக்களுக்கு அந்த ஊழியக்காரன் மீது இருந்த, அந்த தகப்பன் மீது இருந்த, அந்த மூத்த சகோதரன் மீது இருந்த ஒரு கரிசனையா இருந்துச்சு. புரியுதா? இந்த ஜனங்களுக்கு இவர் நமக்காக ஜெபம் பண்ணுவாரு, இவர் நமக்காக ஏதாவது செய்வாரு அப்படின்றதுக்காக அவங்க செய்யல. சுவிசேஷம் பரவுது. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, பார்ட்டேக்கர்ஸா இருக்கிறாங்க, பங்குள்ளவர்களா இருக்கிறாங்க, உடன்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவருடைய உபத்திரவத்திலையும் என்ன பண்றாங்க, தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, தங்களுடைய ஆஸ்திகளை இழந்து போறாங்க, தங்களுடைய எல்லா மகிமையும் மேன்மையும் துச்சம் என்று நினைக்கிறாங்க. எதுக்கு? சுவிசேஷத்திற்காக. இந்த ஊழியக்காரன் அந்த மக்களுக்கு 4 வார்த்தை நல்லதா சொன்னா 4 காணிக்கை போடுன்றதுக்காக பேசல. அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பேசுறாரு. கிறிஸ்துவின் நாளில் என்று அப்படித்தானே போட்டிருக்கிறாரு. எப்படி போடுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கு என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இந்த வேண்டுதல் செய்கிறேன்றது ஐக்கியத்தின் மூலமா தான் இந்த வேண்டுதல் வருது. நினைவுல இருக்கிறாங்க, எண்ணத்துல இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எதுக்கு இவங்க ஏதோ நல்லா உதவி செஞ்சாங்கன்றதுக்காகவா? நீங்க பல மற்ற நிருபங்கள், தெசலோனிக்கே நிருபங்களை அங்கெல்லாம் வாசிச்சீங்கன்னா இந்த பிலிப்பு சபை ஜனங்கள் எப்படிலாம் உதவி செஞ்சாங்கன்றதெல்லாம் தெளிவா எழுதுறாரு. அங்க சாட்சியா சொல்றாரு, பகிரங்கமா சொல்லி காமிக்கிறாரு. ஆனா இங்க அவர் வேண்டுதல் செய்யறது இந்த ஜனங்கனால ஏதோ ஆதாயம் கிடைக்குது அதனால ஜெபம் பண்றேன் கிடையாது. எதுக்கான ஜெபம்? அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப நான் நிறைய நேரங்கள்ல ஊழியத்தின் ஆரம்பத்துல நாம் சில விஷயங்களை இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டது இந்த இந்த இடத்துல இருந்து கற்றுக்கிட்டது என்னதுன்னா, ஒருத்தருடைய தேவைகளுக்காக மாத்திரம் நம்ம ஜெபம் பண்றது அதோட நிறுத்திக்கிறோம். ஒரு சகோதரன் நமக்கு சில ஜெப குறிப்புகள் நம்ம கூடி ஜெபிக்கிறோம். அவங்க ஜெப குறிப்புகள் வாங்கிக்கிட்டு நம்ம அவங்களுக்காய் இன்டர்செசரி பிரேயரை நம்ம வைக்கிறோம், பரிந்துரை ஜெபம் செய்யறோம். நம்ம ஜெபம் பண்றதுனாலன்னு கிடையாது, கர்த்தர் அவங்களுக்கு செய்யறாரு. அவர்களோடு அவங்க ஜெபத்துல நம்ம ஒரு 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 கை கொடுத்து அவர்களை தாங்குறோம், எல்லாம் பண்றோம். பண்ணும்போது அவருடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறது கிடையாது. அது தேவை, இது மாத்திரம் இந்த 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 பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்க. இந்த சுகவீனருக்கு இந்த சுகவீனத்துல இருந்து விடுதலை தாங்க. ஜெபம் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் விரும்புறாரு. இப்படி ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதோட நம்ம நிறுத்திக்க கூடாது. அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவர்களை நாம மறுமையில காணணும், வருகையில காணப்படணும். அந்த எண்ணத்தோட நம்ம ஜெபம் பண்றோமா? யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது
சக விசுவாசிகளுக்கு, இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஊழியக்காரனுக்கு, ஊழியங்களுக்கு இந்த ஊழியம் முற்று முடிய நடத்தணும் ஆண்டவரேன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்ணா பெரிய ஆசீர்வாதம். தேவன் விரும்புறார் அத. சக விசுவாசிகள், சக மனிதர்கள், பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் எல்லாரையும் பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வருகையில அவங்க காணப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மீட்பு அடைஞ்சிருக்கணும். அவங்க கர்த்தருடைய நாளில எந்த விதமான குற்றமற்றவர்களாய், துப்புரவானவர்களாய், இடரற்றவர்களாய் காணப்படணுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? கர்த்தர் அத விரும்புறார். கர்த்தர் அத செய்ய விரும்புறார். இப்படிதான் ஐக்கியம் இருக்கும். ஏதோ ஒரு பணத்திற்காகவோ, ஏதோ ஒரு இனத்திற்காகவோ, ஒரு ஜாதிக்காகவோ, இல்ல எந்த ஒரு நோக்கத்திற்காகவோ ஐக்கியப்படுறது ஐக்கியம் கிடையாது. சுவிசேஷத்து நிமித்தம் ஐக்கியப்படுறதுதான் உண்மையான ஐக்கியம். இதை நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம அனைவரும் எழும்பி நிற்கலாம்.